الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع باب ما جاء في الوضوء للجنب إذا أراد أن ينام. ஒரு ஜுனுபாலி தூங்குவதற்கு நாடினால் உலு செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா முஹம்மது பின் முசன்னா ஹதஸ்னா யஹ்யா பின் சயீத் அன் உபைதுல்லா பின் உமர் அன் நாஃபியா அன் இப்னி உமர் அன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு ஸஅல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், அயனாமு அஹதுனா வஹுவ ஜுனுபுன், நம்மில் ஒருவர் பெருந்தொடக்காக இருக்கின்ற நிலையிலே ஜுனுபாலியாக இருக்கின்ற நிலையிலே அவர் தூங்குவாரா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் இதா தவல்ல, ஆம் தூங்குவார், ஆனால் ஒலு செய்தால். அப்போ ஒரு ஜுனுபாலி தூங்க வேண்டும் என்று இருந்தால் அவர் ஒலு செய்துவிட்டு தூங்கிக் கொள்ள வேண்டிதான், அதில் எந்த தவறும் இல்லை. வஃபில் பாபி அன் அம்மார் வ ஆயிஷா வ ஜாபிர் வ அபி சயீத் வ உம்மி சலமா கால அபி இஸா ஹதீஸ் உமர் அஹ்ஸனு ஷையின் ஃபி ஹாதல் பாப் வ அஸ்ஸஹ் வ கவுலு கைர் வாஹித் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தாபிஈன் வ யகூலு சுஃபியான் அஸ்-ஸௌரி இப்னு முபாரக் வ ஷாஃபி வ அஹ்மத் வ இஸ்ஹாக், இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து, இதா அராதல் ஜுனுபு ஐயனாம தவல்லா கபல் ஐயனாம, ஒரு ஜுனுபாலி தூங்குவதற்கு நாடினால் அவர் தூங்குவதற்கு முன்னதாக ஒலு செய்து கொள்வார், ஒலு செஞ்சுட்டு தூங்கிக் கொள்ளலாம். பாவ் மாஜாஃபி முசாஃபஹத்தில் ஜுனுப், ஒரு ஜுனுபாலியை முசாஃபஹா செய்யலாமா என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. ஹதஸ்னா இஸ்ஹாக் இப்னு மன்சூர் ஹதஸ்னா யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தான் ஹதஸ்னா ஹுமைத் அத்-தவீல் அன் பக்ர் இப்னு அப்துல்லா அல் முஸனி அன் அபி ராஃபி அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கியஹு வ ஹுவ ஜுனுபுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை சந்தித்தார்கள். வ ஹுவ ஜுனுபுன், அபூ ஹுரைராவோ ஜுனுபாக இருக்கின்ற நிலையிலே. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃப இன் பஜஸ்து ஐ ஃபன் ஹனஸ்து, நான் நழுவி சென்றேன், நான் ஜுனுபாலியாக இருக்கிறேன், ரசூலா என்னை சந்திக்கிறாங்க, எங்கே என்கிட்ட முசாஃபா செஞ்சுருவாங்களோ அப்படின்ட்டு பயத்தில் அப்படியே அங்கேருந்து ரசூல்லாட்டிருந்து நழுவி சென்று ஃபையகு தசல்து, குளித்தேன், சும்மா ஜெயத்து, பிறகு ரசூல்லாட்ட வந்தேன். அப்போ ஃபகால ரசூல்லா கேட்டாங்க, ஐன குன்த ஐன தஹப்த, நீ எங்கேப்பா இருந்த, எங்கே சென்ற, இங்கே தான் நின்றுட்டு இருந்த, திடீர்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்ற மாதிரி. அப்போ குல்து, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் சொன்னேன், இன்னி குன்து ஜுனுபன், யா ரசூல்லா நான் ஜுனுபாலியாக இருந்தேன், அப்போ பெருந்தொடக்கு இருந்தேன், அப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் தொற்றக்கூடாதுன்றதுக்காக நான் போய் நழுவி சென்று குளிச்சுட்டு வந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உசூல் சொல்கிறாங்க, இன்னல் முஸ்லிம லா யன்ஜுசு, ஒரு முஸ்லீம் என்பவர் அசுத்தமாக மாட்டார். ஒருத்தருக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கிறதுனாலையோ ஹைலு நிஃபாஸ் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனாலையோ அவங்க உடல் நஜீஸாயிராது, அவங்க கையோ காலோ உடலோ நஜீஸாயிராது, அவங்க வேர்வை நஜீஸாயிராது, புரிஞ்சா அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. இன்னல் முஸ்லிம லா என்ஜுசு, ஒரு முஸ்லீம் என்பவர் என்னவாக மாட்டார், நஜீஸ் ஆக மாட்டார். அப்போ அந்த தீட்டு என்பது ஹைலுடைய காலத்தில் நிஃபாஸுடைய காலத்தில் என்பது அவருடைய உடலில் ஏற்படுறதில்லை. அப்போ உடல் என்பது என்னவாகாது, நஜீஸ் ஆகாது. அது மாற்று மதத்தினர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னமல் முஷ்ரிக்கீன நஜசுன்றான், முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் எல்லாருமே என்னது, நஜீஸ் அசுத்தமானவர்கள்றான். அப்போ அதில் சொல்கிறாங்க, அசுத்தம்னா அவங்க உடல் அசுத்தம் இல்லை, கொள்கையால் அவங்க அசுத்தம், அதுக்காக அவங்க உடலை தொடக்கூடாது, அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடாது, ஐயா முஷ்ரிக்கு தூர விலகு அப்படி நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் இன்னமல் முஷ்ரிக்கீன் நஜசுன் அப்படின்னு சொன்னதனுடைய கருத்து அவங்க கொள்கையால் நஜீஸே ஒழிய
உடல் நஜீஸ் ஆகுவதல்ல. அதே போன்ற ஹைர் நிஃபாஸ் ஏற்பட்டிருந்தாலோ ஒரு ஜுனுபாலியாக ஏற்பட்டிருந்தாலோ அவருடைய உடல் நஜீஸ் ஆகுவதல்ல, உடல் தீட்டாகுவதில்லை அப்படின்றாங்க. கால அபு ஈசா ஹதீஸ் அபி ஹுரைரா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வகத் ரஹஸ கைர் வாஹிது மின் அஹ்லில் இல்மி, இல்முடைய இமாம்களிலே சில இமாம்கள் அனுமதி தருகிறார்கள். ஃபி முசாஃபஹத்தில் ஜுனுப், ஒரு ஜுனுபாலி என்ன செய்யலாம், முசாஃபா செய்யலாம். வலம் யரவ் பி அரக்கில் ஜுனுபி வல் ஹாயிலி பஅஸன், புரிஞ்சா, ஜுனுபாலி ஹைல் உள்ள பெண்ணுடைய அந்த வேர்வை என்பது எந்த குற்றமுமாக கருதவில்லை, குற்றமாக கருதவில்லை. அந்த வேர்வெல்லாம் ஒன்றும் நஜீஸ் கிடையாது. ஒரு ஜுனுபாலி மேலே வேர்வை ஒரு கையச்சி நீ ஜுனுபாலி அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அவருடைய வேர்வையோ அல்லது ஒரு ஹைல் உள்ள பெண்ணுடைய வேர்வையோ என்ன ஆகுவதில்லை, அது நஜீஸாக ஆகிவிட்டது என்று எந்த இமாம்களும் கருதவில்லை. அப்படி சட்டம் இல்லை. ஓ மானா கௌலிஹி ஃபைன் ஹனஸ்து அப்படின்னா தனஹைத்து அன்ஹு. ஓகே, அடுத்து பாவு மாஜா ஃபில் மர்அதி தரா ஃபில் மனாமி மிஸ்லமாயர ரஜுல். என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணை பற்றி வரக்கூடிய பாபு. எப்படிப்பட்ட பெண்ணு? ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு பெண்ணுக்கும் தூக்கத்தில் வந்தால் அதனுடைய சட்டம் என்ன? தூக்கத்தில் குளிப்பு கடமையாயிருது. அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கும் தூங்கி எந்திரிக்கிறாங்க, அவங்களுடைய ஆடையில் அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய சட்டம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஹதஸ்னா இப்னு அபி உமர் ஹதஸ்னா சுஃபியான் இப்னு உயைனா அன் ஹிஷாம் இப்னு உர்வா அன் அபிஹி அன் ஸைனப் பின்து அபி சலமா அன் உம்மி சலமா காலத் ஜாஅத் உம்மு சுலைம் பின்து மில்ஹான் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு சுலைம் அவங்க நபி இடத்துல வந்தாங்க, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹு தாலா உண்மையை கூற வெக்கப்பட மாட்டான், அல்லாஹு தாலா உண்மையை கூற வெக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபஹல் அலல் மர்அதி குஸ்ரன் இதா ஹிய ரஅத் ஃபில் மனாமி மிஸ்லமா யரா ரஜுல், ஒரு மனிதன் தூக்கத்திலே பார்ப்பதை போன்று ஒரு பெண் பார்த்தால் அந்த பெண்ணுக்கு குளிப்பு கடமையாகுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குளிப்பு கடமையாகுமான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் ஆம் அப்படின்றாங்க. ஆம்னு சொல்லிட்டு இதா ஹிய ரஅத்தில் மாஅ ஃபல் தக்தசில், ஒரு பெண்ணை அந்த மாதிரி நீரை பார்த்தால், குளிப்பு கடமையான அந்த தண்ணியை அவங்களுடைய உடையிலையோ உடல்லையோ பார்த்தால் அவங்க ஃபல் தக்தசில், அவங்க குளிக்கட்டும். காலத்து உம்மு சலமா சொல்கிறாங்க, குல்துலஹா, அந்த உம்மு சுலைமுக்கு நான் சொன்னேன், யமா ஃபலஹ்தி அன் நிசா யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே பெண்ணினத்தையே கேவலப்படுத்தி விட்டாய், வெக்கமே இல்லாமல் இப்படி ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து இப்படி கேட்குறிய ஓப்பனா. சொல்ல என்ன இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் இப்படி ஓப்பனாக கேட்குறியப்பா அப்படின்னு சங்கடப்படுறாங்க. யார்? உம்மு சலமா. ஏன்னா அவங்க மனைவி இல்லை, ஒரு மனைவி முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து இப்படி மசாயில் கேட்டால் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஃபலஹ்தி அன் நிசா யா உம்மு சுலைம், உம்மு சுலைமே பெண்ணினத்தையே நீ என்ன செஞ்சிட்ட, கேவலப்படுத்திட்ட, வெக்கமே இல்லாமல் வந்து இப்படி கேட்குறிய ஓப்பனா, தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா என்ன அப்படின்ட்டு. அதில் வேறு இன்னல்லாஹ் லா யஸ்தஹி மினல் ஹக்கின்னு வேறு சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறீங்க, அந்த சட்டத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி யார்? உம்மு சலமா அவங்க வந்து உம்மு சுலைமை பார்த்து, இந்த கேள்வி கேட்ட அந்த பெண்மணியை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சஹாபி பெண்மணியை பொறுத்த மட்டும் மசாயில் கேட்குற விஷயத்தில் வெக்கமே படலை. ஏன்னா சட்டம் தெரியணும், ஃபாலோ பண்ணணும். டவுட்டாக இருக்குது, யார்கிட்ட கேட்க முடியும்? ரசூலுல்லாஹ்ட்ட தான் கேட்க முடியும். அப்படி கேட்டாங்க. கால அபு ஈசா ஹாதா ஹதீசுன் ஹசனுன் சஹீஹுன் வஹுவ கௌலு ஆம்மத்தில் ஃபுகஹா, பொதுவான ஃபுகஹாக்குடைய கவுலும் இதுதான். என்னது? அன்னல் மர்அத்து இதா ரஅத் ஃபில் மனாமி மிஸ்லமா யரா ரஜுலு, ஒரு மனிதன் பார்ப்பதை போன்று தூக்கத்திலே ஒரு பெண் பார்த்தால் ஃபஅன்ஸலத், அந்த பெண்ணுக்கு என்ன செய்து விட்டால்
கலிதம் ஏற்பட்டு விட்டால் அன்ன அலைகள் குஸ்ல், அந்த பெண்ணுக்கு என்ன கடமை? குளிப்பது கடமை. ஒபிஹி யக்கூலு சுஃபியானு ஷௌரி ஒ ஷாஃபிஇ ஒஃபில் பாபியா உம்மு சுலைமி ஒ ஹவுலா ஒ ஆயிஷா ஒ அனஸ். ஓகேவா? அடுத்து பாவு மாஜா ஃபிர் ரஜுலி யஸ்ததுஃபிஉ பில் மர்அத்தி பஅதல் குஸ்ல். குளித்த பிறகு ஒரு கணவராக இருப்பவர் தன்னுடைய மனைவியை கொண்டு குளிர் காய்வதை பற்றி வரக்கூடிய பாப். ஹதஸ்னா ஹன்னால் ஹதஸ்னா வக்கி அன் ஹுரைஸ் அன் ஷாபி அன் மஸ்ரூக் அன் ஆயிஷா காலத் ருபமா யக்தஸல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் ஜனாபத் சும்ம ஜாஅ ஃபஇஸ்ததுஃபா பி ஃபலமம்துஹு இலைய வலம் அக்தஸில். அப்போ மனைவி குளிக்கலை, அவங்க இன்னும் சுத்தமாகலை, ஜுனுபை விட்டு நீங்கலை, கணவர் தான் குளிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இவங்க குளித்த பிறகு அவங்க அணைத்து கொள்வதனால எந்த தவறும் இல்லை என்று இந்த விஷயத்தில் இந்த பாபுல சொல்கிறாங்க. وقال أبو إسحاق حديث ليس بإسناده بأس وهو قول غير واحد من علم أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين أن الرجل إذا اغتسل فلا بأس بأن يستدفع بامرأته وينام معها قبل أن تغتسل المرأة وبه يقول سفيان الثوري والشافعي. இது விலைக்கு சொல்லணும்னு இல்லை, அர்த்தம் வச்சாலும் உங்களுக்கே புரியும். தூக்கத்திலிருந்து விழிச்சிட்டியா? அஹமது வ இஸ்ஹாக் பாவு மாஜா ஃபி தயம்முமில் ஜுனுபி இதாலம் யஜிதில் மா. எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஃபத்தா ஒரு ஜுனுபாலி தண்ணீர் இல்லை என்றால் தயமம் செய்வதை பற்றி வரக்கூடிய பாபு. ஒருத்தர் குளிப்பு கடமையாயிருச்சு, தண்ணியே இல்லை, இப்போ அவர் தயமம் செய்யலாமா என்பதை பற்றி வரக்கூடிய பாபு. حدثنا محمد بن بشار ومحمد بن غيلان قال حدثنا أبو أحمد الزبير حدثنا سفيان خالد الحذائي عن أبي قلابة عن عمرو بن يجدان عن أبي ذر أن رسول الله صلى الله عليه وسلم قال إن السعيد الطيب சுத்தமான மண், நிச்சயமாக சுத்தமான மண் என்பது தஹூருல் முஸ்லிமீன், ஒரு முஸ்லீமை தூய்மைப்படுத்தக்கூடியது. சுத்தமான மண் என்பது ஒரு முஸ்லீமை சுத்தப்படுத்தக்கூடியது. வ இல்லம் யஜிதில் மாஅ 10 சினீன், 10 வருடம் தண்ணி கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு 10 வருஷம் தண்ணி கிடைக்கலனாலும் அவன் எதை யூஸ் பண்ணியே வாழ்ந்துக்கலாம்? தூய்மையான மண்ணை கொண்டே அவன் தூய்மைப்படுத்தி கொள்ளலாம். ஃபஇதா வஜதல் மாஅ, ஆனால் தண்ணியை அவன் பெற்றுக்கொண்டால் ஃபல் யுமிஸ்ஸஹு பஷரதஹு, அந்த தண்ணியை அவனுடைய அந்த உடலில் மேனியில், பஷரத்னா தோல், மேனி, அந்த மேனியிலே படச் செய்யட்டும். இன்னதாலிக்க ஹைருன், அதுவே அவருக்கு சிறந்ததாகும். தண்ணி கிடச்சிருச்சுன்னா தண்ணியை தான் யூஸ் பண்ணணும், அப்போ உட்காந்து தயமம் செய்யக்கூடாது. ஆனால் தண்ணியே கிடைக்கல, 10 வருஷம் ஆனாலும் தண்ணி கிடைக்கினாலும் பிரச்சனை இல்லை, தயமம் செய்து கொள்ளலாம். அப்போ தூய்மையான மண் என்பது என்னது? தஹூருல் முஸ்லிமீன். கால மஹ்மூத் ஃபி ஹதீஸி இன்ன சயீத் வலுஅல் முஸ்லிமி அப்படின்னு வருது. என்னது? தூய்மையான மண் என்பது அது ஒழு செய்யக்கூடிய பொருளாகும். ஒஃபில் பாபி அன் அபி ஹுரைரா அப்துல்லா பின் அம்ரு இம்ரான் ஹுசைன் கால அபி இஸா ஹக்கதா ரவா கைரு வாஹித் பின் ஹாலித் அல் ஹத்தாய் அன் அபி கிலாபா அன் அம்ரு பின் புஜ்தான் அன் அபி தர் கத் ரவா ஹாதல் ஹதீஸ் அய்யூப் அன் அபி கிலாபா அன் ரஜுல் மின் பனி ஆமிர் அன் அபி தர் லம் யுமஸ்ஸஹு கால ஹதீஸுன் ஹஸ் வஹுவ கவுல் ஆம்மத்தில் ஃபுகஹா, எல்லா ஃபுகஹாவுடைய கருத்து இதுதான். அன்னல் ஜுனுப வல் ஹாயில இதாலம் யஜிதில் மாஅ தயம்மமா வஸல்லயா. அப்போ ஹைல் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜுனுபாலியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் இருவரும் தயமம் செய்வார்கள், தொழுகுவார்கள். யுர்வான் இப்னி மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய தொட்டு ஒரு ரிவாயத் செய்யப்படுது. லாயர தயம்மும லில் ஜுனுபி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்களா? ஒரு கருத்து, அவர் ஜுனுபாலியாக இருந்தால் தயமம் செய்யக்கூடாது. இல்லம் யஜிதில் மா, அவர் தண்ணீரை பெறாவிட்டாலும் தயமெல்லாம் செஞ்சுலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கருத்திலிருந்து ருஜு ஆகிவிட்டார்கள். இன்னொரு கருத்து சொல்லப்படுது.
அதான் அடுத்து சொல்கிறாங்க, அன்னஹு ரஜா அன் கௌலிஹி, இப்னு மஸ்ஊத் ஆரம்பத்தில் இப்படி இருந்தாங்க, ஒரு ஜுனுபாலி தண்ணி கிடைக்கலன்னா தயமம் செஞ்சு கொள்ளலான்ற அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி அந்த கருத்துலேருந்து அவங்களும் ருஜு ஆகிட்டாங்க. ருஜு ஆகி தயம்மமு இதாலம் யஜிதில் தண்ணி கிடைக்கலன்னா ஒரு ஜுனுபாலி தயமம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற கருத்துக்கு வந்துட்டாங்க. ஒபிஹி யகூலு சுஃபியானு சௌரி ஓ மாலிக் ஓ ஷாஃபி ஓ அஹ்மது ஓ இஸ்ஹாக். ஓகேவா? அடுத்து பாவு மாஜா ஃபில் முஸ்தஹாலத். இஸ்திஹாலான்னு சொல்லுவாங்க. ஹைல் என்றால் இரத்தப்போக்கு, இஸ்திஹாலா என்றால் உயர் இரத்தப்போக்கு. பெண்களுக்கு அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஹைலுடைய நாளை கடந்து ஒரு கணக்கில்லாமல் போய்கிட்டே இருக்குண்டா அதுக்கு பேர் இஸ்திஹாலா. இஸ்திஹாலான்னு என்னது? தொடர் இரத்தப்போக்கு, உயர் இரத்தப்போக்கு. இவ்வளோ நாள் தான் வரும் அப்படின்னு தான் இருக்குது, அதை தாண்டி அந்த அம்மாவுக்கு போய்கிட்டே இருக்குது. இது வந்து ஹைல் கிடையாது, ஒரு நோய். இப்படி இஸ்திஹாலா உள்ள பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு என்ன சட்டம், என்ன எங்கே இருக்குன்னு தெரியுதா? என்ன அனசு, இந்த சட்டம்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்டா? தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உன்ட்ட யாரா கேட்டா நீ கல்யாணம் முடிச்சு தூக்கத்தில் இருக்கியா, இஸ்திஹாலா வர்றவங்கள்ட்ட போய் இந்த சட்டத்தை சொன்னால் பரவாயில்ல, இஸ்திஹாலாவுக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறியா? தூக்கத்தில் இருக்க, வேற எங்கேயும் போயிடாத. ஹதஸ்னா ஹன்னாத் ஹதஸ்னா வக்கீ வ அப்தத் வ அபு முஆவியா அன் ஹிஷாம் பின் உர்வா அன் அபீஹி அன் ஆயிஷா காலத் ஜாஅத் ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஸ் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண் ரசூல்லாட்ட வந்தாங்க. ஃபகாலத் கேட்டாங்க, யா ரசூலல்லா இன்னி இம்ரஅத்துன் உஸ்தஹாலு ஃபலா அத்ஹுரு. நிச்சயமாக நான் ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண்? உயர் இரத்தப்போக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பெண். நான் சுத்தமே ஆக மாட்டேன். இப்போ நான் என்ன தான் செய்ய? அதவு சலாத்தை தொழுகையை பேசாமல் விட்டுட்டுமா? அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, லா, இல்லை, தொழுகெல்லாம் விடக்கூடாது. ஹைல் உள்ளவங்களுக்கு தொழுகை வைக்க, இதுதான் ரத்தப்போக்கு, உயர் ரத்தப்போக்கு, நாள் கணக்கின்றி போய்கிட்டு இருக்கு. இப்போ இதனால் அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக தொழுகாமல் இருக்க முடியுமா? ஓகேவா? இன்னமா தாலிக இர்குன், அது வந்து அது என்னது? ஹலோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ என்ன சொன்னாங்க? அப்போ நான் தொழுகையை விட்டுட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ எல்லா காலத்துக்கும் தொழுகையை விட்டுட்டே இருக்க முடியுமா? எனக்கு முர்ஃபா இருக்குது. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, லா, இல்லை, இன்னமா தாலிக்க இர்குன், அது ஒரு இரத்த குழாயிலேருந்து வரக்கூடிய ஒரு நோய் தான் அது. இன்னமா தாலிக்க இர்குன்னா வேர்வைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வந்து இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அந்த இரத்த குழாயுடைய இதுலேருந்து தான் அப்படி என்ன செய்யுது, தண்ணி அது எங்கேயோ ஏதோ புண்ணு இருக்குது, அதனால் அந்த ரத்தம் அப்படி வருது. வலைசத்து பில் ஹைலத், அது என்ன கிடையாது? ஹைலு கிடையாது. ஃபைதா அக்பலத்தி அல் ஹைலத்து, ஹைல் வந்தால், ஹைலை நீ முன்னோக்கினால், ஃபதை சலாத்த, தொழுகையை நீ விட்டுவிடு. வைதா பரத், அதாவது ஹைலுடைய நாட்களை நீ முன்னோக்கினா தொழுகையை விட்டு. அதுக்கு பிறகு வைதா அதுபரத், ஹைலுடைய நாட்கள் இருக்கும்ல, அந்த நாள் உன்னை விட்டு கடந்து விட்டால், ஃபகுசிலி அன்கி அத்தம வசல்லி, உன்னை விட்டு ரத்தத்தை குளித்து விடு, குளிச்சுட்டு தொழுதுக்கும். ஓகேவா? பெண்களுக்கு இருக்குது ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான் அந்த ஹைலுடைய காலம். நம்மளால் அந்த நேரத்தில் தான் போய் கைஃபியத்தா, என்னம்மா தொழுதுட்டியா இல்லையா, ஏன் தொழுகாமல் இருக்கிற அப்படின்வான். அவங்களே ஹைலுடைய காலத்தில் இருப்பாங்க. அப்போ ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம போய் பாடாப்படுத்துவோம், இதை செஞ்சு கூட, அதை செஞ்சு கூட, இப்படி பண்ணுறியா. அவங்களே அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க. உடல்லேருந்து ரத்தம் போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கஷ்டத்தை புரியாமல் அப்போ போய் பாடாப்படுத்துறது அம்மாவையும் கூட பிறந்த சகோதரிகளையும். அப்போ அவங்களுடைய ஹைலுடைய காலன்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கவனமாக இருந்துக்கணும். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடல் வாக்கு உள்ளவங்க. சில பேர் சுருண்டுருவாங்க,
சில பேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர்லாம் சுருண்டுருவாங்க, சில பேர் வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை, ஜம்முன்னு இருப்போம். பெண்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. قال أبو معاوية في حديثه وقال تولعي. அபு முஆவியா அவங்களுடைய ஹதீஸில் இப்படி வருது, தவல்லஇ லிகுல்லி ஸலாத்தின் ஹத்தா யஜிஅ ذلكல் வக்த். ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் வந்தோன்னே நீ என்ன செஞ்சுக்கோ, ஒழு செஞ்சுக்கோ. ஒரு ஒழுவை செஞ்சு பல தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். ஆனால் இஸ்திஹாலா உள்ள பெண்ணாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ என்ன செஞ்சுக்கோ, தொழுது கொள்ளு. ஹலோ قال وفي الباب عن أم سلمة قال أبو عيسى حديث عائشة حديث حسن صحيح وهو قول غير واحد من أهل العلم من أصحاب النبي صلى الله عليه وسلم والتابعين وبه يقول سفيان الثوري ومالك ابن مبارك والشافعي. எல்லாருடைய கருத்து என்னது, அன்னல் முஸ்தஹாலா இதா ஜாவஸத் அய்யாம அக்ராஇஹா. ஒரு இஸ்திஹாலா உள்ள பெண், அந்த நோய் உள்ள பெண், அதாவது ஹைலுடைய தாண்டி ரத்தம் வரக்கூடிய இஸ்திஹாலாவுடைய பெண் அதனுடைய ஹைலுடைய நாட்களை கடந்து விட்டால் அந்த பெண் என்ன செய்யணும், எகுதசலத் குளிச்சிடணும். வத்தவல்லஅத் லிகுல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த பெண் என்ன செய்ய வேண்டியதா, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்க வேண்டியதா. பாவுமாஜா அன்னல் முஸ்தஹாலத்து தத்தவல்லஉ லிகுல்லி ஸலாத்தின். இந்த இஸ்திஹாலா உள்ள பெண்ணு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணும் என்பதை பற்றி வரக்கூடிய பாப். حدثنا قتيبة حدثنا شريك عن أبي يقظان عن عدي بن ثابت عن جده عن النبي صلى الله عليه وسلم أنه قال في المستحالة. முஸ்தஹாலாவுடைய விஷயத்தில் சொல்கிறாங்க, ததஉ ஸலாத்த அய்யாம அக்ராஇஹா அல்லதி கானத் தஹீலு ஃபீஹா. எந்த நாட்களில் அந்த பெண் ஹைலாக இருக்காங்களோ அந்த நாட்களில் தொழுகையை விட்டுவிட வேண்டும். பிறகு தகுதசிலு ஒ தத்தவல்லாவு இந்த குல்லி சலாத்தின் ஒ தசுமு ஒ துசல்லி. பிறகு அதுக்கு அடுத்து உள்ள நாளில் குளிச்சுட்டு ஒவ்வொரு வக்துக்கும் ஒழு செஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க இஸ்திஹாலாவில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வக்துலையும் அந்த ரத்தத்தை கொஞ்சம் லைட்டாக தூய்மைப்படுத்திட்டு ஒழு செஞ்சுட்டு தொழுதுக்க வேண்டியதான், நம்மளையே செஞ்சுக்கலாம். அதுக்காக தொழுகையை விடுறதுக்கு அனுமதி இல்லை. ஒ தசுமு ஒ துசல்லி, நோன்பு வச்சுக்கலாம், நீங்கள் தொழுது கொள்ளலாம். حدثنا علي بن حجر أخبرنا شريك نحوه بمعنى قال أبو عيسى هذا حديث قد تفرد به شريك عن أبي يقظان. قال أحمد وإسحاق في المستحالة. அஹ்மது பின் ஹம்பல் இஸ்ஹாக் அவங்க முஸ்தஹாலாவோட விஷயத்தில் சொல்கிறாங்க, இதா எகுதசலத் லிகுல்லி ஸலாத்தின் ஹுவ அஹ்வத்துலஹா. இந்த உயர் இரத்த போக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்திஹாலாவுடைய பெண்மணி ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்துக் கொள்வது பேணுதல். லோஹருக்கு தனியாக குளிக்கணும், அசருக்கு தனியாக இப்படி இப்படி குளிச்சுட்டு தொழுகிறது அவங்களுக்கு பேணுதலானது. இந்த ஹைலுடைய விஷயத்தில் குறைபாடு ஏற்படுறதுனாலையும் குழந்தை உண்டாக மாட்டாங்க. இந்த ஹைல் பிரச்சனை இது இந்த வயசுக்கு வந்து பாலிகானதுலேருந்து அது கரெக்டாக ஆயிடணும். மாதம் ஆனால் இத்தனை நாள் அப்படி கரெக்டாக வந்துடணும். அது வந்து ஒரு சரியாக இது வரலை, சில பேருக்கு வரவே வராது, சரியாக வரலை அல்லது வந்து அதில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டாலே அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். இதனால் ஃப்யூச்சரில் குழந்தையுடைய விஷயம் கூட என்ன செய்யலாம், ப்ராப்ளம் வரலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்து விடுவது அது அவர்களுக்கு பேணுதலானது. ஒயின் தவல்லாயத்துலி குல்லி சலாத்தின் அஜிசா, ஒவ்வொரு தொழுகைக்கும் அவங்க தனியாக ஒழு செஞ்சாலே அது போதும், அவங்களுக்கு குளிச்சுக்கிறது ரொம்ப பெட்டர், பேணுதல். ஒயின் ஜமாத்து பைன சொலாத்தைனி குஸ்ரு வாஹின் அஜிசாஹு, ரெண்டு தொழுகையை ஜம்மு செஞ்சு தொழுகிறது அதுவும் கூடும். இப்போ உதாரணமாக லொஹருடைய ஆஹருல் வக்தில் குளிச்சுட்டு லொஹரை தொழுதுட்டு அசரை அவ்வளவு வக்தில் சேர்த்து தொழுதுறது. அப்போ ஒரு குளியல்ல ஒவ்வொரு வக்தும் குளிச்சா அப்போ 5 தடவை குளிக்கிற மாதிரி ஆயிருமே. அதுக்கு லொஹரை வந்து ஆஹருல் வக்தில் அந்த பெண் வந்து என்ன செய்கிறது, குளித்து தொழுதுட்டு அப்போ அவ்வளவு தொழுது முடிச்சோன்னா அசருடைய அவ்வளவு வக்து வந்துடும், அசரையும் தொழுதுறது. அடுத்து மறுபடியும் மகரீபு குளிச்சு மகரீபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுதுறது. மகரீபுடைய ஆஹருல் வக்தில் மகரீபை தொழுது குளிச்சுட்டு இஷாவையும் சேர்த்து தொழுதுறது. அப்போ ஜம்மு செஞ்சு அப்போ ஒரே குளியலை கொண்டு 2 தொழுகையை ஜம்மு செய்வது. தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக இருக்காப்புல இன்றைக்கி. ஃபீஸ் வழக்கம் போல் தூங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எழுதுங்க பாருங்கள், நிறைய நடத்தியாச்சு. முக்கியமான அன்றைக்கெலாம் நிறைய சட்டம் நடந்துச்சு.